தற்பொழுது அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கத்துக்கு பேரிடியாக ஒரு விடயம் மாறியுள்ளது. அவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து சென்றதனுடைய செலவு விவரங்கள் தற்போது தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக மாவட்ட செயலகத்தினூடாக பெறப்பட்டு அது வெளியிடப்பட்டதை தொடர்ந்து பல சர்ச்சைகளை அது ஏற்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்ட பணம் அவருடைய யாழ்ப்பாண வருகைக்காக செலவிடப்பட்டுள்ளது. அதுவும் பொங்கல் நிகழ்வுக்காக அவர் வருகை தந்த போது அந்த ஒரு நிகழ்வுக்கான செலவுகள் தொடர்பான பட்டியல் வெளியிடப்பட்டு அது 1 கோடியை தாண்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரை மக்களுடைய செலவுகள், வீண் ஆடம்பர செலவுகள், அரசியல்வாதிகளினுடைய அரச நிகழ்வுகளுடைய செலவுகளை குறைத்து அந்த மக்கள் பணத்தை வீணடிக்க கூடாது, மக்களுக்கான சேவைகள் செய்வதற்காக அவை பயன்படுத்தப்பட வேண்டும், வேண்டுமென்றே ஆடம்பரமான செலவுகளை செய்யக்கூடாது என தொடர்ச்சியாக தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் குறிப்பிட்டு எதிர்க்கட்சிகளையும் விமர்சித்து ஆட்சிக்கு ஏறியவர்கள் அது தொடர்பாக சில நடவடிக்கைகளையும் எடுத்தார்கள். பதவியேற்றல் விழாவையும் இலகுவாக நடத்தினார்கள், சுதந்திர தினங்களை இலகுவாக நடத்தினார்கள், எளிமையாக நடத்தினார்கள், தேவையற்ற செலவுகளை குறைத்தார்கள், அமைச்சர்களுடைய மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வரப்பிரசாதங்கள் நீக்கப்பட்டது, பாதுகாப்புகள் குறைக்கப்பட்டது, வாகனங்கள் குறைக்கப்பட்டது, அலுவலக செலவுகள் என பல குறைப்புகளை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரச நிதியை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பாக அவருக்கு எதிராக தற்போது வழக்குகளும் தொடரப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த அனுரவினுடைய செயற்பாடு தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. கடந்த மாதம் தைப்பொங்கல் தினத்தை ஒட்டி யாழ்ப்பாணம் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பங்கேற்ற தேசிய தைப்பொங்கல் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. அதைத் தொடர்ந்து அந்த கட்சி ரீதியான ஒரு உரையாடலும் கட்சி ரீதியான மக்கள் சந்திப்பும் ஒன்று அதிகளவான மக்கள் திரட்டி அந்த கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்றமை அனைவரும் அறிந்த விடயம். இந்த நிலையில் இதற்காக 1 கோடியே 10 லட்சத்துக்கும் அதிகமான செலவு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. அந்த அடிப்படையில் மண்டப ஒழுங்குக்காக 51 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. அங்கு வந்தவர்களின் உணவுகளுக்காக 21 லட்சம் ரூபாவும், அங்கு மக்களை அழைத்து வருவதற்காக அரச பேருந்துகள் பயன்படுத்தப்பட்டது. அது தொடர்பாகவும் பல காணொலிகள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதற்கு போக்குவரத்துக்கு 23 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்த செலவுகள் பொது பாதுகாப்பு அமைச்சு பொறுப்பேற்கும் என அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசினால் அறிவிக்கப்பட்டது. பாதுகாப்பு அமைச்சு இந்த செலவுகளை பொறுப்பேற்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரியின் அந்த தைப்பொங்கல் நிகழ்வுக்காக செலவாக 1 கோடியே 10,79,075 ரூபாய் 50% செலவு காட்டப்பட்டுள்ளது. தைப்பொங்கல் தினத்தில் வடமாகாணத்துக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மன்னாரில் காற்றாலை மின்சாரத்தை ஆரம்பித்து வைத்து அன்று மாலை வேலணையில் இடம்பெற்ற தேசிய பொங்கல் நிகழ்வில் கலந்து கொள்கிறார். அன்றைய தினமே மானிப்பாய் மருதடி ஆலயத்தில் இடம்பெற்ற பொங்கல் நிகழ்விலும் அவர் கலந்து கொண்டு அடுத்த நாள் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் முழு நாடும் ஒன்றாய் தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்து அங்கு உரையும் ஆற்றினார். அது அவர்களுடைய கட்சி உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கு உரையாற்றி அது மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக இடம்பெற்றது. குறித்த நிகழ்ச்சி நிதியை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு பொறுப்படுத்துள்ளது. இந்த செலவுகள் தொடர்பாக பார்க்கின்ற போது மண்டப ஒழுங்கமைப்புக்கு சுமார் 52,37,000 ரூபாய், சிற்றுண்டி உபசரணைக்காக சுமார் 31,13,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. நிகழ்வில் பங்கு பெற்றிய பொதுமக்களை ஏற்றி இறக்குவதற்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சுமார் 23,43,000 ரூபாவும், நிகழ்வில் காட்சிப்படுத்தப்பட்ட பதாதைகளுக்காக 51,700 ரூபாவும் செலவு காட்டப்பட்டுள்ளது. வரவேற்பு செலவினமாக 23,375 ரூபாய், குடிநீர் மற்றும் மலசல கூடத்துக்காக 36,000 ரூபாய், முன்னாயிட்ட வேலைகள் மறுசீரமைப்புக்காக சுமார் 1,18,000 ரூபாவாகவும், ஏனைய செலவுகளுக்காக சுமார் 1,54,000 ரூபாவாகவும் செலவு காட்டப்பட்டுள்ளது. ஆக மொத்தத்தில் யாழில் தைப்பொங்கல் மறுநாள் இடம்பெற்ற ஒரு நிகழ்வுக்கு மாத்திரம் இவ்வாறு 1 கோடிக்கும் அதிகமான பணம் செலவிடப்பட்டுள்ளமை பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்த்தரப்புகள் இது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்க தயாராகியுள்ளனர். அனுரகுமார திசாநாயக்கவை பொறுத்தவரை, தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை தாம் எளிமையாக மேற்கொள்கின்றோம், ஊழல் லஞ்சம் எதுவும் இல்லை என குறிப்பிட்டாலும் அவர்களுடைய தற்போதைய செயற்பாடுகள் மிகவும் முற்றுமுழுதாக மாறான ஒரு தன்மையை கொண்டதாக காணப்படுவதுடன் விமர்சனத்துக்குள்ளாகின்ற நிலைமை காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் இவ்வளவு செலவு தேவையா? 1 கோடிக்கும் அதிகமான பணம் இந்த ஏற்பாடுகளுக்கு செலவிடப்பட்டுள்ளது. அந்த தேசிய நிகழ்வில் உரையாற்றுகின்ற போதும் மக்கள் வேறு இடங்களிலிருந்து, யாழ்ப்பாண மக்களை விட வேறு இடங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட மக்களை அதிகம் என அப்போது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அதனை அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் மறுத்திருந்தது. இந்த நிலையில் பல பகுதிகளில் இருந்து மக்கள் அரச பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டதை அன்றைய
கூட்டம் இடம்பெற்ற போது நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த வீதிகள் ஃபுல்லாகவே அரச பேருந்துகள் நிறைந்திருந்தன. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வளவு பணம் செலவிடப்பட்டு இந்த நிகழ்ச்சி ஒரு நாள் நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ளது. அனுகுமார திசாநாயக்க தான் எந்த விதமான நிகழ்ச்சிகளிலும் மக்களுடைய பணத்தை செலவழிக்க மாட்டேன் என கூறி வருகின்ற அவர் தற்போது இவ்வாறான ஒரு விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளமை தேசிய மக்கள் சக்திக்கு பெரும் அடியாகவே காணப்படுகிறது. கால ஆட்சியாளர்கள் குறிப்பாக ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால சிறிசேனா ஆகியோர் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தி சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என குற்றம் சாட்டுகின்ற தேசிய மக்கள் சக்தி தொடர்ச்சியாக இந்த சலுகைகளை புறக்கணித்து வந்தாலும் அவர்கள் கட்சி என்ற அடிப்படையில் கட்சி நிகழ்வுகளையும் அரசு நிகழ்வுகளையும் ஒன்றாக மேற்கொள்கின்ற ஒரு செயற்பாடு அண்மை காலத்தில் அதிகரித்துள்ளது. அத்துடன் கட்சி கட்டுக்கோப்புடன் இருப்பதன் காரணமாக கட்சியினுடைய செயற்பாடுகள் நாட்டினுடைய ஆளும் தரப்பினுடைய செயற்பாடுகளை தீர்மானிக்கும் வகையில் காணப்படுகிறது. இந்த நிலையில் கட்சியினுடைய செயலாளர் டில்வின் சில்வா ஆளுமை மிகுந்தவராகவும் ஒரு சக்தி மிகுந்தவராகவும் காணப்படுகிறார். ஆளும் கட்சியினுடைய பிரதான தூணாக காணப்படுகின்ற அவர் மறைகரமாக செயற்பட்டு வருகிறார். இந்த நிலையில் அன்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரச்சாரமாகவே அந்த கூட்டம் இடம்பெற்றமையும் அங்கு பேசுபொருளாக மாறியிருந்தது. எனவே இவ்வாறு ஒரு நிகழ்ச்சிக்கு தேசிய நிகழ்ச்சி என கூறி அரச மக்கள் பணத்தை இவ்வாறு செலவு செய்தமை தற்போது பலர் மத்தியிலும் கண்டனங்களையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையினுடைய சுதந்திர நாளை கரிநாளாக பிரகடனப்படுத்தி தமிழர் பரப்புகளில் போராட்டங்களும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களும் அந்த எதிர்ப்பு பேரணிகளும் இடம்பெற்றது. இந்த நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் பல்கலைக்கழக வளாகம் முழுவதும் கருப்பு கொடி பறக்க விடப்படுவதுடன் தேசிய கொடி ஏற்றும் இடத்தில் கருப்பு கொடி பல்கலைக்கழக கொடியுடன் கருப்பு கொடி ஏற்றப்படுகின்ற செயற்பாடுகளை சில வருடங்களாக முன்னெடுத்தனர். இந்த நிலையில் இம்முறை இவர்கள் மேற்கொண்ட இந்த செயற்பாடு தொடர்பாக நடவடிக்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பேசுபொருளாக மாறியுள்ளது. கிட்டத்தட்ட 30 மாணவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு தற்போது முடிவு எட்டப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது இலங்கையினுடைய சுதந்திர தினமாக பிப்ரவரி 4ஆம் தேதி பிரகடனப்படுத்தப்பட்டு அனுஷ்டிக்கப்படுகிறது. இது ஒரு தேசிய தினமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழ் மக்கள் தமக்கென்னும் சுதந்திரம் இல்லை என தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற நிலையில் அவற்றை புறக்கணித்து வருகின்றனர். சுதந்திர தின நிகழ்வுகளின் போது தேசிய கொடி ஏற்றப்பட்டு நிகழ்வுகள் கொண்டாடப்படும். யாழ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் தேசிய கொடிக்கு பதிலாக கருப்பு கொடியை அவ்விடத்தில் ஏற்றினார்கள். இந்த விடயம் தொடர்பாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் வட்டாரங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு ஒரு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது பல்கலைக்கழகத்தில் தேசிய கொடி இறக்கப்பட்டு அதற்கு பதிலாக கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக 30 மாணவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்காக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணை நடத்துமாறு இந்த மாதம் 11ஆம் தேதி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யாழ் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கூறுகிறது. அதன் அடிப்படையில் பல்கலைக்கழகத்தின் இன நல்லிணக்க பிரிவுக்கு பொறுப்பான பேராசிரியர், மாணவ ஒழுக்காற்று அதிகாரி மற்றும் தலைமை பாதுகாப்பு அதிகாரி ஆகியோரை கொண்ட குழு இந்த விசாரணைகளை மேற்கொள்கிறது. அவர்களுடைய விசாரணைகள் அடிப்படையாக கொண்டு இந்த அறிக்கை கடந்த வாரம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. தேசிய புலனாய்வு முகவரியினால் வழங்கப்பட்ட வீடியோ காட்சிகள் மற்றும் புகைப்பட ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் முன்பெடுக்கப்பட்டது. அதாவது இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவினர் அந்த பகுதிகளில் எடுத்த காணொளிகள் மற்றும் செய்திகளில் வெளியான சமூக வலைதளங்களில் வெளியான காணொளிகளை அடிப்படையாக கொண்டு இந்த தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றிய இடங்களில் இருந்த மாணவர்களின் முகங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சம்பவத்துடன் நேரடியாக தொடர்புடையதாக கருதப்படுகின்ற 2 மாணவர்கள் உட்பட 28 மாணவர்கள் மற்றும் 2 மாணவிகள் என மொத்தம் 30 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 2025ஆம் ஆண்டு இதேபோன்ற சம்பவம் இடம்பெற்ற போது பல்கலைக்கழக நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. போன வருடம் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றது. ஆனால் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தொடர்ச்சியாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் தமிழர் தரப்பில் அது சரியென்ற வகையிலே, ஏனெனில் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை, எங்களுக்கான தீர்வு வேண்டும் என்றே தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம் என்ற வகையில் அவர்கள் தம்முடைய நியாயத்தை முன்வைத்து வருகிறார்கள். ஆனால் இம்முறை அரச மட்டத்தில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. பல்கலைக்கழக மட்டத்தில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது மாணவர்களின் மனநிலை குறித்து சில அவதானிப்புகள் அறிக்கையிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறுபான்மை தமிழ் மக்களின் அபிலாசைகளுக்குரிய மதிப்பு வழங்கப்படாத வரை இலங்கையில் சுதந்திர தினம் தமிழருக்கு உகந்த நாளல்ல என்பதை வெளிப்படுத்தவே இந்த செயலில் ஈடுபட்டதாக மாணவர் தரப்பில் தற்போது குறிப்பிடப்பட்டுள்ளது.
நீண்டகால அடிப்படையில் இனங்களுக்கிடையே நல்லுறவை மேம்படுத்தவும் நிரந்தர புரிந்துணர்வை ஏற்படுத்தவும் இவ்வாறான சம்பவங்களை தவிர்க்கும் வகையில் பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு வட்டாரங்கள் தற்பொழுது தெரிவித்துள்ளன.